Hey guys, welcome to Physionuts. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. என்னென்னா ஒரு செகண்ட் கண்ணை மூடி கரெக்டாக உங்கள் நோஸ் டச் பண்ணுங்க பார்க்கலாம். டச் பண்ணிட்டீங்களா? உங்களால் டச் பண்ண முடியுதா? இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு யோசிச்சுருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம மசில்ஸு, நம்மளோட நர்வ்ஸு, நம்ம பாடி, நம்ம பிரெயின் எல்லாம் சேர்ந்து எப்படி கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்றோம், அது கரெக்டாக வாயில் தான் சாப்பாடு எடுத்து கரெக்டாக வாய்க்கிட்ட கொண்டு போகிறோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு யோசிச்சுருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் செரிபெல்லம் தான். இன்னையோட வீடியோவில் நியூரோ அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் செரிபெல்லம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செரிபெல்லத்தை லிட்டில் பிரெயின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஹைண்ட் பிரெயின்லேயே ரொம்ப பெருசு. செரிபெல்லம் தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பிரெயின்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பார்ட் செரிப்ரம். இதோட வெயிட் 150 கிராம். அங்கே டயக்ராமில் சைடில் பாருங்கள், பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் கூட மார்க் பண்ணுது இல்லையா, அதுதான் செரிப்ரம், அதாவது செரிபெல்லம். நெக்ஸ்ட்டு இதோட லொக்கேஷன் பார்க்கலாம். இது எந்த இடத்துல இருக்குன்னா போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸால இருக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள், இது பேஸ் ஆஃப் ஸ்கல்லோட சுப்பீரியர் வியூ. அதாவது அந்த ஆரஞ்ச் கலரில் இப்போ அந்த ஆரோ கூட மார்க் பண்ணுது இல்லையா, அதுதான் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. இந்த இடத்துல தான் நம்மளோட செரிபெல்லம் லொக்கேட் ஆகிருக்கு. இது எதுக்கு பின்னாடி இருக்குன்னா பான்ஸ்க்கும் மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கும் அப்படியே பின்னாடி தான் நம்மளோட செரிபெல்லம் இருக்குது. இதை இன்ஃப்ராடெண்டோரியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெண்டோரியம் செரிபெல்லைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டெண்டோரியம் செரிபெல்லைங்கிறது டியூரா மேட்டரோட ஒரு ஃபோல்டிங் தான் டெண்டோரியம் செரிபெல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரா மேட்டர்னா என்ன? நம்ம கவரிங் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு மெனிஞ்சல் இருக்கும்ல, அதோட ஃபஸ்ட்டு லேயர் தான் டியூரா மேட்டர். இந்த டெண்டோரியல் செரிபெல்லை நம்ம செரிப்ரத்தையும் செரிபெல்லத்தையும் பிரிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட செரிபெல்லம் மேலே ஒரு ரூஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்போது அந்த டெண்டோரியல் செரிபெல்லைக்கு கீழே இருக்குது நம்மளோட செரிபெல்லம். ஸோ இதை இன்ஃப்ராடெண்டோரியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்டீரியராக நம்ம செரிபெல்லம் எது கூட ரிலேட் ஆகிருக்கோன்னா ஃபோர்த்து வென்ட்ரிக்கல் கூடயும் பான்ஸ் கூடயும் மெடுலா ஆப்லாங்கேட்டா கூடயும், போஸ்டீரியராகவும் இன்ஃபீரியராகவும் ஆசிப்டல் போன் கூட, சுப்பீரியராக நம்ம முன்னே பார்த்தோம் டெண்டோரியம் செரிபெல்லை கூட ரிலேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்மில் நம்ம நல்லா கிளியராக பார்க்கலாம். அப்போ தான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். இப்போ இது கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் செரிப்ரம், அதாவது செரிபெல்லம். மறுபடியும் தப்பாகவே சொல்கிறேன். இது பாருங்கள், அந்த பான்ஸு, மெடுலா, அப்புறம் செரிபெல்லம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த மார்க் பண்ணுது பாருங்கள், அந்த கிரே கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஃபோர்த்து வென்ட்ரிக்கல். ஓகேவா? இதுதான் அந்த ஃபோர்த்து வென்ட்ரிக்கல். இப்போ எப்படி இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில். இப்போது அந்த நடுவில் பாருங்கள், நான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லி நேவிகேஷன் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்டீரியராக பாருங்கள், பான்ஸும் மெடுலா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிரே கலரில் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, வி மாதிரி, அதுதான் ஃபோர்த் வென்ட்ரிக்கல். அப்போ ஆன்டீரியராக இது கூட ரிலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், போஸ்டீரியராகவும் இன்ஃபீரியராகவும் கீழே பாருங்கள் ஒயிட் கலரில் அப்படியே ஸ்கல்லு தான் இருக்குது. ஓகேவா? சுப்பீரியராக நம்ம முன்னே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் 2 ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது. 2 சைடு ஹெமிஸ்பியர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணுறது வேர்மஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இதில் 2 சர்ஃபேஸ் இருக்குது. என்ன சர்ஃபேஸ்னால் சுப்பீரியர் சர்ஃபேஸ், இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். அதே மாதிரி 3 லோப்ஸ் இருக்குது. என்னென்ன லோப்னா ஆன்டீரியர் லோப், மிடில் ஆர் போஸ்டீரியர் லோப், அப்படி இல்லைன்னா ஃப்ளாக்குலோ நோடுலார் லோப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டயக்ராமில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது ஆன்டீரியர் வியூ ஆஃப் செரிபெல்லம். இது பாருங்கள், நடுவில் வேர்மஸ், அந்த குழி மாதிரி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் வேர்மஸ்.
ரெண்டு சைடு அந்த வேர்மஸ்க்கு லேட்ரல் ரெண்டு சைடு இருக்கிறது லேட்ரல் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் அங்கே மேலே இருக்கிறது வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸாக இருக்கும். அப்போது அந்த சுப்பீரியர் சர்ஃபேஸையும் இன்ஃபீரியர் சர்ஃபேஸையும் பிரிக்கிற ஒரு ஃபிஷர் இருக்குது. அதுதான் கீழே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன், அதுதான் ஹரிசாண்டல் ஃபிஷர். நெக்ஸ்ட் வந்துட்டு லோப்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். லோப்ஸ் பாருங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆன்டீரியர் லோபு. இந்த ஆன்டீரியர் லோபையும் போஸ்டீரியர் லோபையும் பிரிக்கிறது தான் வந்துட்டு ப்ரைமரி ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெட் கலர் லைன் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் வந்துட்டு ப்ரைமரி ஃபிஷர். நெக்ஸ்ட்டு அந்த லைட் வயலட் கலரில் இருக்கு இல்லையா, அதாவது பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட போஸ்டீரியர், அப்படி இல்லைன்னா மிடில் லோபு. இந்த மிடில் லோபையும் நம்மளோட நெக்ஸ்ட் இருக்க ஃப்ளாக்குலோனோடுலார் லோபையும் பிரிக்கிறது வந்து போஸ்டிரோ லேட்ரல் ஃபிஷர் தான் இதை ரெண்டையும் வந்துட்டு பிரிக்குது. ஓகேவா, அந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள் போஸ்டீரியர் லோபுக்கு இந்த பக்கம், அதுதான் வந்துட்டு போஸ்டிரோ லேட்ரல் ஃபிஷர். இதுதான் நம்ம போஸ்டீரியர் லோபையும் ஃப்ளோக்குலோனோடுலார் லோபையும் வந்துட்டு பிரிக்குது. அந்த க்ரீன் கலரில் அந்த சைடு இருக்குது பாருங்களேன், அதுதான் வந்துட்டு ஃப்ளாக்குலோனோடுலார் லோபா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் லார்ஜஸ்ட் லோப் எதுனா மிடில் லோபு, ரொம்ப ஸ்மாலஸ்ட் லோப் எதுனா ஃப்ளாக்குலோனோடுலார் லோப் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் வேர்மஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற செரிபெல்லார் ஹெமிஸ்பியர் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்மளோட வெர்மஸ் நடுவில் இருக்கு இல்லையா, ரெண்டு எய்தர் சைடு வந்து ரெண்டு செரிபெல்லார் ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போது அந்த வேர்மஸ்க்கு நேராக ஒவ்வொரு வேர்மஸோட பார்ட்ஸ்க்கு நேராகவும் ஒவ்வொரு லேட்ரல் ஹெமிஸ்பியரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இது வந்து டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். நான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்ட் ஆஃப் வேர்மஸ் என்னதுன்னா லிங்குலா. இந்த லிங்குலா வந்துட்டு அந்த டயக்ராமில் நல்லா அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்கிறது. இந்த லிங்குலாவுக்கு நேராக வந்துட்டு கரஸ்பாண்டிங் செரிபெல்லார் ஹெமிஸ்பியரில் எந்த எக்ஸ்டென்ஷனுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேர்மஸில் என்ன இருக்குன்னா சென்ட்ரல் லோபியூல் இருக்குது. இந்த சென்ட்ரல் லோபியூலுக்கு எது அப்படியே நம்மளோட செரிபெல்லார் ஹெமிஸ்பியரோட பார்ட் என்னென்னா ஆலா. பாருங்கள் சென்ட்ரல் லோபியூல் அதுக்கு நேராக இருக்கிறது ஆலா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கியூல்மனு, அதுக்கு நேராக இருக்க செரிபெல்லார் ஹெமிஸ்பியரோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னா குவாட்ராங்குலர் லோபியூல். நெக்ஸ்ட்டு வந்து டெக்லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்மஸ் பார்ட் இருக்குது, அதுக்கு நேராக வந்துட்டு சிம்பிள் லோபியூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஒன் வந்து ஃபோலியம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதுக்கு நேராக வந்து செரிபெல்லார் ஹெமிஸ்பியரில் சுப்பீரியர் செமிலூனார் லோபியூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் கீழே பாருங்கள், மேலே விட்டுட்டு கீழே பாருங்கள் டியூபர் அப்படின்னு சொல்லியிருக்கு. டியூபருக்கு நேராக வந்து இன்ஃபீரியர் செமிலூனார் லோபியூல், கீழே இருக்கனால இன்ஃபீரியர். நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் வேர்மஸில் பிரமிடு, அதுக்கு நேராக பைவென்ட்ரல் லோபியூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்மஸோட பார்ட்டு உல்வா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நேராக செரிபெல்லார் ஹெமிஸ்பியரில் டான்சில் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. நைன்த்து ஒன் நாடியூல் அப்படின்னு வேர்மஸோட ஒரு பார்ட் இருக்குது, அதுக்கு நேராக செரிபெல்லார் ஹெமிஸ்பியரில் ஃப்ளாக்குலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாக்குலஸும் நாடியூலும் சேர்ந்து தான் ஃப்ளாக்குலோனோடுலார் லோப் அப்படின்னு ஒரு லோபை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து இந்த பார்ட் ஆஃப் வேர்மஸையும் சப்டிவிஷன் ஆஃப் செரிபெல்லார் ஹெமிஸ்பியரையும் நீங்கள் அந்த 9 இருக்கு இல்லையா லைனாக, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நிமோனிக்ஸ் கொடுக்குறேன், அது நீங்கள் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, நான் இதையும் போட்டேன்னா ரொம்ப வந்துட்டு வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த நிமோனிக்ஸை வச்சு நீங்கள் அதை வந்து படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிவிஷன்ஸ் ஆஃப் செரிபெல்லம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைலோஜெனிக் டிவிஷன், எப்போ ஆரிஜின் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சு பிரிக்கிறது தான் ஃபைலோஜெனிக். இதில் 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ச்சி செரிபெல்லம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்ச்சி செரிபெல்லத்தை வந்து வெஸ்டிபுலார் செரிபெல்லம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட் பார்ட் ஆஃப் செரிபெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 பார்ட்டால் மேடாயிருக்கு. என்னென்னா நம்மளோட ஃப்ளோக்குலோனோடுலார் லோபும் லிங்குலாவும் சேர்ந்து தான் நம்மளோட ஆர்ச்சி செரிபெல்லம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு.
இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஆக்சியல் மஸ்குலேச்சரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, அது இல்லாமல் பைலேட்ரல் மூமெண்ட்டை, அதாவது நம்ம 2 காலோட லோகோமோஷனை பார்த்துக்கிறது இதோட வேலை தான். வெஸ்டிபுலார் அப்படின்னு நம்ம முன்னே சொல்லிட்டோம், வெஸ்டிபுலார் செரிபெல்லம்னு. ஸோ இதோட இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஈக்வலிபிரமை மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேலியோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்குது. இது செகண்ட் ஒன்று. இது எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்டீரியர் லோபால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. நம்ம செரிபெல்லத்தோட ஆன்டீரியர் லோபு சேர்ந்து, அதுவும் இல்லாமல் ஆன்டீரியர் லோபில் லிங்குலா நம்ம எதில் போயிடுச்சு, நம்மளோட ஆர்ச்சி செரிபெல்லத்தில் போயிடுச்சு. ஸோ லிங்குலாவை விட்டுட்டு மீதி இருக்க ஆன்டீரியர் லோபு, அதுவும் இல்லாமல் வேர்மஸில் இருக்க பிரமிடு உல்வா அப்படின்னு சொல்லி 2 ப்ளாட் பார்த்தோம் இல்லையா, அது சேர்ந்து இந்த பாலியோ செரிபெல்லம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டோனு, போஸ்டரு, அதுவும் இல்லாமல் நம்ம பாடியோட கிராஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம லிம்போட அப்பர் லிம்மாக இருக்கட்டும் லோவர் லிம்மாக இருக்கட்டும், இந்த 2 லிம்போட கிராஸ் மூமெண்ட்ஸ், அதாவது க்ரூடு மூமெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த பாலியோ செரிபெல்லத்தோட மெயின் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு நியோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது நியூவஸ்ட் பார்ட், இது இப்போ தான் ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நியோ செரிபெல்லம். அதுவும் இல்லாமல் இந்த நியோ செரிபெல்லம் தான் லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூவஸ்ட் பார்ட்டு, அதுவும் இல்லாமல் லார்ஜஸ்ட் பார்ட்டு. ஏன் லார்ஜஸ்ட் பார்ட்டு? இது நம்மளோட மிடில் லோபால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. மிடில் அப்படி இல்லைனா போஸ்டீரியர் லோபால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அப்போனா இது என்னது, லார்ஜஸ்ட் பார்ட்டு தானே, ஏன்னா நம்ம முன்னையே இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது ப்ரைமரிலி இதோட வேலை என்னதுன்னா ஃபைன் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடியை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த நியோ செரிபெல்லத்தோட வேலை. நெக்ஸ்ட்டு இதை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம கிளியராக அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமை பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆர்ச்சி செரிபெல்லம். வயலட் கலரில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாலியோ செரிபெல்லத்தோட பார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த எந்த கலருமே இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாதிரி இருக்கு இல்லையா, ஆஷ் கலர் மாதிரி, இது எல்லாமே நியோ செரிபெல்லத்தோட பார்ட்டு. ஓகேவா, இது நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் எல்லோ கலரில், அது லிங்குலா. அதே மாதிரி கீழே பாருங்கள், இந்த ஃப்ளாக்குலஸும் நோடுலாரையும் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். இது ஃப்ளாக்குலோ நோடுலார் லோபு. அப்போ இது சேர்ந்து தான் நம்மளோட ஆர்ச்சி செரிபெல்லத்தை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் வயலட் கலரில், அதுதான் அந்த ஆன்டீரியர் லோபு. அது கீழே பிளாக் கலரில் லைனிங் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ப்ரைமரி ஃபிஷர். அப்போ இதுவும் கீழே பாருங்கள் பிரமிடும் உல்வாவும் மார்க்கிங் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட பாலியோ செரிபெல்லத்தோட பார்ட். மீதி இருக்கிறது எல்லாமே நியோ செரிபெல்லத்தோட பார்ட். நியோ செரிபெல்லமில் பாருங்கள் 2 அந்த பிங்க் கலரில் மிடில் லோபுன்னு எழுதியிருக்கு, அந்த மிடில் லோப் எல்லாம் கவர் பண்ணுறதும் நியோ செரிபெல்லத்தோட பார்ட் தான். இந்த டயக்ராமை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே இந்த பார்ட்ஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் செரிபெல்லம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிரும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் லைட்டாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிவிஷன் பார்க்கலாம். இதில் 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. என்னென்ன ஜோன்னா மீடியன் ஜோன், இன்டர்மீடியட் ஜோன், லேட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லி. இந்த ஜோன்ஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னா லாங்கிடியூட்னலாக பிரிக்கிறாங்க. இதை நம்ம பின்னாடி டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மீடியன் ஜோன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியன் ஜோன்னா வேர்மஸை தான் மீடியன் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எதை கண்ட்ரோல் பண்ணுன்னா ட்ரங்க்கு, நெக்கு, ஹிப்பு, இதோட மசில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். எதால் வெஸ்டிபுலோ ஸ்பைனல் ட்ராக்டும் ரெட்டிகுலோ ஸ்பைனல் ட்ராக்ட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் ஆஃப் செரிபெல்லத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இதை முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் ஜோன்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்மீடியட் ஜோனோட மெயின் வேலை என்னென்னா மசில்ஸ் ஆஃப் டிஸ்டல் பார்ட் ஆஃப் த லிம்பு லைக் ஹேண்டு, ஃபீட்டு, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் இந்த இன்டர்மீடியட் ஜோனோட ரொம்ப பெரிய வேலை. எது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணும்? ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன ஜோன்னா லேட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த லேட்ரல் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட வேலை என்னதுன்னா இது பிளானிங்கு, ப்ரோக்ராமிங்கு, கோஆர்டினேஷன் ஆஃப் மசில் ஆக்டிவிட்டி, என்டையர் பாடியோட பிளானிங், ப்ரோக்ராமிங்,
அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த லேட்ரல் ஜோன் தான். இது எது மூலியமாக பண்ணுன்னா டென்டோ ருப்ரோ தலாமோ கார்டிகோல் ட்ராக்ட் இது மூலியமாக பண்ணும். என்னது? டென்ட்ரைட்ஸ் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்று இருக்குது. நியூக்ளியஸ் ஆஃப் செரிபெல்லத்தில் ஒன்று இருக்குது. அப்போது டென்ட்ரோ ருப்ரோ தலாமோ கார்டிகல் ட்ராக்ட் இது மூலியமாக நம்ம கனெக்ஷன்ஸ் ஆஃப் செரிபெல்லம் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ட்ராக்ஸு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ வந்து இந்த லேட்ரல் ஜோனோட வேலையே இதுதான். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கிளியராக பார்க்கலாம். பாருங்க, நடுவில் அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் மீடியன் ஜோன், அதுதான் வேர்மஸும் கூட. ரெண்டு எய்தர் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். இன்டர்மீடியட் ஜோனு அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, மீடியன் ஜோனுக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு அதுதான் இன்டர்மீடியட் ஜோனு. இன்டர்மீடியட் ஜோனுக்கு அப்படியே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு லேட்ரல் ஜோனு. ஓகேவா? இந்த ஜோன்ஸ் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா லாங்கிடியூட்னலாக அப்படியே நேராக பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஜோன்ஸை. இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஹியூமன் பாடியை அப்படியே உறைஞ்சிருக்கோம் பாருங்கள் அந்த ஜோன்ஸ் மேலே. அப்போ நடுவில் என்ன வருது? அந்த ரெட் கலர் மேலே என்ன வருது? நம்மளோட ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க்கு எல்லாமே வருது. அப்டமன், தொராக்ஸு அப்போ எல்லாமே வருது. அப்போது அந்த மீடியன் ஜோன் தான் வந்துட்டு நம்மளோட ஆக்சியல் மஸ்குலேச்சரை எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் என்ன வருது? வெறும் ஹேண்ட்ஸும் ஃபீட்டும் மட்டும்தான் வருது. அப்போ என்னது? நம்மளோட மீடியன் இன்டர்மீடியட் ஜோன் தான் வந்துட்டு மசில்ஸ் ஆஃப் டிஸ்டல் பார்ட்ஸ் ஆஃப் த ஹேண்டு, ஃபீட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லேட்ரல் ஜோனோட வேலையே வேறு. இது வந்துட்டு நம்ம பிரெயினோட சேர்ந்து பிளானிங், ப்ரோக்ராமிங், கோஆர்டினேஷன் எல்லாமே பண்ணுறது தான் இந்த லேட்ரல் ஜோனோட வேலை. நம்ம இன்னையோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் செரிபெல்லத்தோட நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸு உங்களுக்கு டஃப்பாக இருக்குது, என்னென்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அங்கே போய் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.